ஒரே கதறெல்லாம் கதறிட்டு இருக்கிறானுங்க இந்த காக்கா கூட்டம். அது மட்டும் இல்லாம இந்த கோல்டு காயின் கும்பல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா 5 பலன்களையும் பொத்திக்கிட்டு பம்பிட்டு இருக்கிறானுங்க. இந்த கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இந்த மங்காத்தா, வீரம் இந்த மாதிரி படங்கள்ல அஜித் சாரே வந்து நிறைய காமெடி டைலாக்லாம் வந்து பேசுவாரு. அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த ஒரு டோன்ல வந்து இதுலயும் வந்து 50 கோடின்னு போட்டு வெளிநாட்டுக்கு போய் டிஏஜிங்லாம் பண்ணி அந்த முகத்தை கொண்டு வந்து இங்க வந்து வேற ஒரு ஆளுக்கு அந்த முகத்தை ஒட்ட வச்சு அப்படின்னு சொல்லி நடிச்சு அது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ பான் பராக் வைக்கிற பீடா வாய மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முனி இருக்கும், ஆனா உசுறு அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் வரும். சரக்கு என் வைஃப்கா விட்டேன். வயலன்ஸ் வந்து விஜய் படம்னா 1000 கோடி முதல் நாள் வசூல், டேபிள் ப்ராஃபிட் 350 கோடி. இப்ப இந்த ஜனநாயகன் படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு விட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாமே இந்த ட்ரைலர் வந்து இன்னும் ஒரு படி மேல, ஒரு படி இல்ல பல படிகள் மேல கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அந்த காக்கா கோட்டங்கள்லாம் வந்து வயிற்று எரிச்சல் இருக்கிறானுங்க. சிரிப்பே வராத அளவுக்கு மீம்ஸ் பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால நல்லாவே தெரியுது இவங்களோட வயிற்றெரிச்சல் எல்லாம் எங்கெங்க எரியுமோ எல்லாம் எரியுது. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். பீலா விட்டுக்கிட்டு வருவான். அந்த பீலா பிஸ்மி, இந்த அன்னபுரம் அண்ணனை இவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வருவானுங்க. பையனுக்காக விட்டேன், ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டரை தொட்டுதானே ஆகணும். இந்த குட் பை டக்லி படத்துக்கு வந்து அந்த வீணா போன பிஸ்மியும் அந்தனன் இவனுங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்கறதுக்கும் படத்தோட கலெக்ஷனை கம்மி பண்ணி சொல்றதுக்கும் அப்படின்னு நிறைய வாய்ப்பு இருக்குது. கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். கோல்டு காயினை வாங்கி சொரணம் இல்லாம தின்னுக்கிட்டு இப்படி எப்படி வந்து உங்களெல்லாம் பொழைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் வந்து வேற வேலை ஏதாவது போய் பாருங்க. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவதான். வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கம், இந்த இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்குதே தெரியல. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நேற்று குட் பை டக்லி படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த படத்தோட டீசர் வெளியாகி பாத்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. ஒரே நாள்ல வெளியாகி அதிக வியூஸ் போன டீசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையா பண்ணுச்சு இந்த குட் பை டக்லி படத்தோட டீசர். அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா முழுக்க திரு அஜித் அவர்களை மட்டுமே வந்து காமிச்சிருந்தாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த டீசர் இருந்துச்சு. ஆனா நேற்று வெளியான ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ரசிகர்களும் எதிர்பார்த்தது போல மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து அர்ஜுன் தாஸ் அவர்களை தான் காமிக்கிறாங்க. ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பல்ல வந்து இந்த ஒத்தருவா தார ஒரு உணப்பத்தட்டு தார அப்படின்னு ஒரு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கும். பட்டி தொட்டி எங்கேயும் பட்டையை கலப்பின பாட்டு அது. அந்த பாட்டு வந்து இதுல வந்து ஒரு பிஜிஎம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டுல வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு கப்பல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த இது ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் வந்து போன்ல பேசுறாரு. யாருக்கிட்டனா நம்ம ஏகே கிட்ட பேசுறாரு. ஏகே சார், உங்களோட வரலாறு எல்லாம் பார்த்தேன், நீங்க வந்து மிகப்பெரிய வில்லன் நம்ம, ஆனா இந்த கதையில நான் தாண்டா உனக்கு வில்லன் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் ஆரம்பிக்குது. இந்த மங்காத்தா, வீரம் இந்த மாதிரி படங்கள்ல அஜித் சாரே வந்து நிறைய காமெடி டைலாக்லாம் வந்து பேசுவாரு. அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த ஒரு டோன்ல வந்து இதுலயும் நிறைய டைலாக் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் சொல்றது திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் அப்படின்னு சொல்லுவார்ல அஜித் சார் வந்து அந்த மங்காத்தா படத்துல டைலாக் சொல்லுவாரு. இதை வந்து ஆதிக்கு வந்து இந்த படத்துல வந்து இந்த டைலாக் வந்து அர்ஜுன் தாஸ் வச்சிருக்காரு. அப்படின்னு அந்த டைலாக் வந்து அஜித் சாரை பார்த்து அர்ஜுன் தாஸ் வந்து சொல்றாரு. உடனே இருந்துகிட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து அதெல்லாம் அடிச்சு ஃபைட் அதுன்னு சொல்லி போட்டு துவம்சம் பண்றாரு. ட்ரெய்லர்ல பாக்குறத பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. இது வரைக்கும் ரீசெண்டா வந்த படங்களை விட இந்த படத்துல வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது. அந்த கேரக்டரே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அந்த ஆதிக்கு பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து இந்த பில்லா, அமர்கலம், தீனா, அதே மாதிரி மங்காத்தா இந்த மாதிரி படங்கள்ல இருந்து அந்த பழைய அஜித் சார் வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அது வந்து பிளாஷ்பேக்ல வரும். ஆனா வந்து அது சின்ன சின்ன போர்ஷன்ஸா இருக்குன்னு தான் தோணுது. ஆனா வந்து படத்தோட மொத்த ரன்னிங் டைம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படிதான் சொல்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து எப்படி ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல அஜித் சார் அந்த யங் லுக்ல வருவாரு. இந்த தீனா, அமர்கலம் அந்த லுக்ல வந்து வருவாரு.
அதுதான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. அந்த ஒரு பஸ்ல வந்து ஒரு கன் வச்சுட்டு ஒரு ஷூட் பண்ணுவாருங்க. அஜித் சார் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப இளமையா இருக்காரு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 20 கோடி 50 கோடின்னு போட்டு வெளிநாட்டுக்கு போய் டிஏஜிங்லாம் பண்ணி அந்த முகத்தை கொண்டாந்து இங்க வந்து வேற ஒரு ஆளுக்கு அந்த முகத்தை ஒட்ட வச்சு டூயல் ரோல் அப்படின்னு சொல்லி நடிச்சு அது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ பான் பராக் வைக்கிற பீடாவாய மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அது பயங்கரமா வந்து நம்ம அஜித் சார் வந்து உடம்பு குண்டாயிட்டாரு அது இதுன்னு சொல்லி நிறைய வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப வந்து உடம்ப குறைச்சி டிஏஜிங்க எதுவும் பெருசா எதுவும் பண்ணல. அதாவது சிஜி ஒர்க் மட்டும் தான் கொஞ்சம் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கண் இமேஜெல்லாம் கொஞ்சம் சுருக்கு இருக்கும்ல அந்த மாதிரி வந்து அதை கொஞ்சம் கரெக்டா ஈவன் பண்றதுக்காக அந்த சிஜி ஒர்க் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து உடம்ப குறைச்சு அப்படியே அந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஸ்டில்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அஜித் குமார் சார் வந்து அந்த தீனா லுக்ல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது அந்த மாதிரி வெளியான ஸ்டில்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த லுக் தான் பாத்தீங்கன்னா அதுல வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து அஜித் சார் ஒரு டைலாக் சொல்றாரு, நான் தம் அடிக்கிறது தான் எனக்காக விட்டேன், சரக்கு அடிக்கிறது என்னோட ஒய்ஃபுக்காக விட்டேன், அதே மாதிரி இந்த வயலன்ஸ் எல்லாத்தையுமே என் பையனுக்காக விட்டேன், இப்போ வந்து என் பையனுக்காக அதை மீண்டும் எடுக்கிறதா இருக்குது அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வரும். வேற லெவல்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜெயில் சீக்வன்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வரும் போல அதுல வந்து அஜித் சார் வந்து ஒரு டைலாக் சொல்றாரு, உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனா உசுறு அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் ஒரு மாடுலேஷன்ல பாத்தீங்கன்னா வேற லெவலுங்க. அதே மாதிரி கடைசியா வந்து பேட் பாய் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதுவும் வேற லெவல்ல இருக்குது. இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹைப் வந்து எங்கேயோ போயிருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஒரு புலியேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு வருது. அது நான் முதல் தடவை இப்பதான் கேட்டேன். நிறைய பேர் மேபி கேட்டிருப்பீங்க. அதை மறுபடியும் யூடியூப்ல போட்டு பார்த்தேன். அந்த சிங்கர் அந்த படத்துல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பிஜிஎம் வந்து வேற லெவல்ல இருக்குது. என்னடா அப்படி ஒரு புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவுமே சூப்பரா இருக்குது. ட்ரைலரை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஒன்லைன்ல சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய டான் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கெட்ட பழக்கங்கள் அதாவது தம் அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது சண்டைக்கு போறது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னோட குடும்பத்துக்காக வந்து ஒதுங்கி வாழ்றாரு. இவங்க பையனை வந்து ஏதோ பண்றாங்க போல அஜித் சாரோட பையனை. அதனால வந்து மீண்டும் வந்து ஒரு பழைய பன்னீர்செல்வமா ஒரு பழைய வில்லனா வந்து மீண்டும் வந்து களம் இறங்குறாரு. அப்படி களம் இறங்கி வில்லன்களை துவம்சம் பண்ணி நான் யாரா பாடுறா அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிறது. இந்த ட்ரைலரை பார்க்கும் போதே நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா படம் கண்டிப்பா இந்த படம் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்கும்படியா எடுத்திருக்கிறது பார்த்தாவே தெரியும். ட்ரைலர் பார்க்கும்போது நல்லாவே தெரியுதுங்க. ட்ரைலர் மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே ஃபர்ஸ்ட் லுக் விட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் ஆயிருக்குது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த ட்ரைலர் வந்து இன்னும் ஒரு படி மேல, ஒரு படி இல்ல பல படிகள் மேல கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நேற்று இரவு வந்து படத்துக்கான டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணிருக்காங்க. பல இடத்துலயும் படுவேகமா புக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா டீசர்ல வந்து அஜித் சார் மட்டும் தான் நமக்கு தெரிவாரு. அதுல வந்து சுனில் பிரசன்னா அவங்க மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. ஆனா இந்த டீசர்ல வந்து அர்ஜுன் தாஸ், சுனில், பிரசன்னா, அப்புறம் ஜாக்கி ஷரப், பிரபு சாரு, த்ரிஷா, சிம்ரன், அப்புறம் இன்னும் வந்து அந்த மொட்டை ஒருத்தர் அந்த டாக்டர் படத்துல இருப்பாரு அவரு, அப்புறம் மலையாளத்துல வந்து ஏதோ டாம்னு சொல்லி ஏதோ ஒரு வில்லன், நிறைய பேர் வந்து இந்த இதுல டீசர் ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித் சாருக்கு பையனா வந்து சலார் படத்துல அந்த யங் வெர்ஷன் பிருத்திவிராஜா ஒரு பையன் நடிச்சிருப்பாரு. அவர் தான் வந்து இதுல அஜித் அவர்களுக்கு சன்னா நடிச்சிருக்காரு. மேலும் இந்த ட்ரைலர் வெளியானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா ட்ரைலர் வியூஸும் மில்லியன் கணக்கில் பிச்சுட்டு போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கோல்டு காயின் கும்பல், ஒரு காக்கா கூட்டம்னா எல்லாத்தையும் நான் சொல்லல, தொடர்ந்து அஜித் அவர்கள் மீது வன்மத்துல அவதூறுகளை பரப்போம், அந்த சும்மா மீம்ஸ் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பானுங்கல்ல, அந்த காக்கா கூட்டங்கள்லாம் வந்து வயிற்று எரிச்சல் இருக்கிறானுங்க. என்னடா நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு வயிற்று எரிச்சல்ல வந்து சிரிப்பே வராத அளவுக்கு மீம்ஸ்ங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதனால நல்லாவே தெரியுது இவங்களோட வயிற்றுச்சல் எல்லாம் எங்கெங்க எரியுமோ எல்லாம் எரியுது. ஒரே கதரெல்லாம் கதறிட்டு இருக்கிறானுங்க இந்த காக்கா கூட்டம். அது மட்டும் இல்லாம இந்த கோல்டு காயின் கும்பல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஐம்புலன்களையும் பொத்திக்கிட்டு பம்பிட்டு இருக்கிறானுங்க. வருவானுங்க பாருங்க, வந்து படம் வந்து அப்படி இருக்குது, படம் நல்லா இல்ல, ட்ரைலர் வந்து யாரு வந்து விரும்பல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதா பீலா விட்டுக்கிட்டு வருவான். அந்த பீலா பிஸ்மி, இந்த அந்த புறம் அந்தனை இவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வருவானுங்க. ஏற்கனவே இவனுக்கு வந்து விடாமுயற்சி சமயத்துல லைக்கா கிட்ட பணம் கேட்டு இது பண்ணானுங்களா, அதே மாதிரி வந்து குட் பேட் அக்லியே எங்க சேனல்ல வந்து ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லி
இவங்க அந்த தயாரிப்பு தரப்பை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் மூலமா கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் கிட்ட பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்களாம் ஒரு மண்ணாங்கட்டியும் புடுங்க தேவையில்ல, உங்களை பார்த்தாவே தயாரிப்பாளர்லாம் இரிட்டேட் ஆகிடுவாரு, இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் அவர் விரும்ப மாட்டாரு, அதனால வந்து உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காது மேலே ரெண்டு அப்பன மாதிரி அப்பி சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. இதுதான் நடந்தது. அதனால வந்து இந்த குட் பை அக்லி படத்துக்கு வந்து அந்த வீணா போன பிஸ்மியும் அந்தனன் இவனுங்களாம் வந்து நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்கறதுக்கும் படத்தோட கலெக்ஷனை கம்மி பண்ணி சொல்றதுக்கும் அப்படின்னு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே 75 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரே பீலா விட்டுட்டு இருக்கிறான் இந்த பீலா பிஸ்மி. அவனுக்கு வந்து சினிமாவை பத்தி ஒரு அறிவும் கிடையாது. இவனை கூட்டு பையா பணத்தை என்னங்க இந்த படம் வந்து இவ்வளவு கோடி நஷ்டம் அவ்வளவு கோடி நஷ்டம்னு இவனே இஷ்டத்துக்கு சொல்றது. எந்த தயாரிப்பாளருமே வந்து வெளிப்படையா அதை சொல்றதே கிடையாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவன் வந்து விஜய் படம்னா 1000 கோடி முதல் நாள் வசூல், டேபிள் ப்ராஃபிட் 350 கோடி. இப்ப இந்த ஜனநாயகன் படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு விட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். சரி, நீ எதே பண்ணிட்டு போ, நீ விஜய் கிட்ட கோல்டு காயின் வாங்குற, நீ என்ன சொல்லிட்டு போ, ஆனா இந்த பக்கம் வந்து எங்க பக்கம் வராத அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்றோம். ஆனா இந்த நாய்க்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. வாங்கின காசுக்கு என்னென்ன பூணுமோ எல்லாம் கூவிக்கிட்டு அஜித் சாரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு குட் பை அக்லி படத்துக்கு வந்து நெகட்டிவ் பரப்புறதுக்கு இப்பயே இறங்கிட்டானுங்க. நேற்று பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆகாயம் சினிமாஸ்னு ஒரு சேனல் இருக்குதுல்ல, அந்த சேனல்ல இந்த பீலா போன பிஸ்மி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க எரியுதுடா, எப்படா எரிஞ்சா வந்து போய் ஏதாவது வந்து அதுக்கு மருந்து வாங்கி போட்டு தேய்ங்கிறா, எங்கெங்க எரியுது அங்கங்களாம். ஏன் அப்படி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பொய்களை பரப்பிக்கிட்டு கோல்டு காயினை வாங்கி சொரணம் இல்லாம தின்னுக்கிட்டு இப்படி எப்படி வந்து உங்களெல்லாம் பொழைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் வந்து வேற வேலை ஏதாவது தான் போய் பாருங்க. ஆல்ரெடி நீங்களாம் வேற வேலை ஏதோ பார்த்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, மாமா வேலை பேர் ஏதோ வேலை தான் போய் பண்ணுங்கடா. இங்க வந்து ஏன்டா இங்க வந்து சினிமா அப்படிங்கிற போர்வையில வந்து வன்மத்தை கக்கிக்கிட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இப்படி வந்து செருப்படி வாங்கிட்டு சாவுறீங்களே தெரியல. குறிப்பா இந்த பீலா பிஸ்மி இவனுக்கு ரெண்டு பேர்த்தையுமே இந்த குட் பை அக்லி சமயத்துல வந்து ஃபேன்ஸ் எங்கேயாச்சும் பார்த்தாங்களா செருப்பாலே அடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இவனுக்கு பண்ற விஷயம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. இது இவனுக்கு மேல வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கம், இந்த இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குதே தெரியல. சினிமாவை வந்து விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல வந்து குட்டிச்சோர் பண்ணிக்கிட்டு சும்மா வேணுமே இல்லாத பொல்லாத சொல்லிக்கிட்டு யாருக்கிட்டே வாங்கி தின்னுட்டு இவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ஒரே பீலாவை விட்டுட்டு மற்ற நடிகர்கள்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவங்களோட தாட் என்னன்னா, மற்ற எந்த படமுமே அதிக கலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம தலைவர், அதாவது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, யார் கோல்டு காயின் கொடுக்குறாங்களோ அந்த ஆளு, அவரை மட்டும்தான் நம்பர் 1 அப்படின்னு வந்து ஒரே வடையா சுட்டு அடிச்சு விடணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். அது மட்டும் இல்லாம இப்பவே வந்து ஜனநாயகன் படம் வந்து அத்தனை கோடி லாபம், அதாவது டேபிள் ப்ராஃபிட் 375 கோடி, இது தேட்டர்கள் இல்லாம அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ வந்து உலக வடைகள்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்குதுங்க. அந்த வடைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் டைம்ல நொறுக்கப்படும் அப்படிங்கறத நான் சொல்லி போடுறேன். அது நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா பராசக்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து வந்துட்டு இருக்குது. அந்த படம் வந்து ஜனநாயகனை துவம்சம் பண்ணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்போ வந்து உங்களோட இந்த பொய் வடை இதெல்லாம் அம்பலப்பட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்டு, இந்த சோசியல் மீடியாவில் வந்து யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான, அதாவது டாப்ல இருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு 50 பேர், ஒரு 150-200 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து வந்து வருஷத்துக்கு செட்டில் பண்ணிடுவாங்க போல. பணம், கோல்டு காயின் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இப்படி வந்து நம்மால் படத்தை வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை கோடி முதல் நாள் வசூல் அப்படின்னு சொல்லுங்க, இவ்வளவு கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லுங்க, இவர் தான் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பெய்டு ப்ரொமோஷன், அதாவது காசு கொடுத்து ஒரு விளம்பரத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உண்மை. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய சேனல் பாத்தீங்கன்னா இப்போ இவனுக்கு வலைபேசி சொல்றதுலாம் அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ஒரு 10 சேனல்ல போடுவான். அது காரணமே பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே லிங்க் ஆயிருக்கானுங்க. அதுதான் வந்து உண்மை. இந்த விஷயம் இல்லை, எல்லா விஷயமே அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதனால வந்து மக்களே, இவனுங்க இந்த பீலா பிஸ்மி, இந்த அந்தபுராந்தனை, இந்த மாதிரி கோல்டு காயின், இந்த காக்கா குரூப்பு, ஆன்லைன்ல வடை சொல்ற குரூப்பு, அதே மாதிரி வெப்சைட்ல உள்ள ஆன்லைன் வெப்சைட்ல வந்து நிறைய வந்து இந்த படம் வந்து தோல்வி, இந்த படம் ஹிட், இவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல் எழுதி போடுவானுங்க. அது எல்லாமே போய் யாரும் நம்பாதீங்க. உண்மையான சேனல்கள் நிறைய இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சும்மா அந்த வடை சுட்டுக்கிட்டு அந்த வடையை நம்பிட்டு இருக்காதீங்க. சரி நண்பர்களே, குட் பை அக்லி படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வருது. ரசிகர்கள் வெறித்தனமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க பேனர், கட் அவுட், ப்ரொமோஷன்லாம் வந்து வேற லெவலுங்க. ப்ரொமோஷன்லாம் வந்து பஸ்ல அந்த மாதிரி நிறைய பிளக்ஸ், போர்டு, பேனரு, அந்த டிஜிட்டல் மூலியமா என்னென்னமோ ப்ரொமோஷன் எங்கெங்கெல்லாம், அதாவது ப்ரொமோஷன் இதுக்கு மேல பண்ணவே தேவையில்லை. ஏன்னா வந்து பட்டி தொட்டி எங்கும் வந்து இந்த படம் போய் ரீச் ஆயிருச்சு. ஒரு விண்ணை முற்ற அளவுக்கு ப்ரொமோஷனும் கொண்டு வந்துட்டாங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி வருது.
கண்டிப்பா இந்த படம் ஒரு ரெக்கார்டு வசூல் படைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரெல்லாம் இயற்கை ரசிகர்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காக்காலாம் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த கோல்டு காயின் கும்பலை சேர்ந்தீங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து டிஸ்லைக் பண்ணிக்காங்க. கமெண்ட்ல போட்டு எதாவது திட்டுங்க. கமெண்ட்ல எதாவது திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கெட்ட வார்த்தை போட்டீங்கன்னா நானும் பயங்கரமா கெட்ட வார்த்தை போடுவேன். நான் வந்து நீங்க போடுற கெட்ட வார்த்தை ஏதோ கேட்டுக்கலாம் சும்மா இருக்கலாம் இல்ல, உங்களோட எல்லா கெட்ட வார்த்தையும் எனக்கு தெரியும். நான் உங்களோட பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவேன். புரியுதா? நீ பேட் வேர்ட்ஸ் ஏதோ போட்டு பாரு, உனக்கு ரிப்ளை எப்படி வருதுன்னு பாரு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.